எக்ஸ்ட்ராடனரியாக இருந்ததுன்னு சொல்லும் போது 20ஆம் தேதி ரிலீஸ்ன்னு சொல்லிட்டு 27க்கு நாங்கள் ஆழியை தள்ளணும். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை தள்ளி 27ஆம் தேதி ஆழியோட வராங்க. இப்போது மேமுடைய தாய் கிழவி வருது. அந்த ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கும்போதுலேருந்து மேடமுடைய லுக்ஸ் தான் பேசிகிட்டு இருக்காங்க. மேடம் சொல்லியிருந்தாங்க ஒரு 4 hours மேலே மேக்கப்லாம் பண்ணணும் அப்படிங்கும்போது அந்த விஷயம் பற்றி சொல்லுங்கள். தாய் கிழவியை பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து அந்த கதையை வந்து அவங்க வந்து சொல்லும் போது ஐ லைக் த சப்ஜெக்ட் ஆல்சோ. நார்மலாக சொல்ல மாட்டாங்க, ஏன்னா இது தாய் கிழவின்னு டைட்டில் ரோல்னால அங்கே உள்ள வந்து தாய் கிழவின்னு நான் வந்துட்டானா நாளைக்கு என்ன கிழவிகளையும் போடுவாங்களா ஒரு சின்ன இது ஓடும் இல்லையா, இதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணலாமா வேணாமான்னு ஒரு சின்ன ஒரு டவுட்லேயே இருந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒன் டே பேசும்போது சொன்னேன், இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, கதையும் சிறப்பாக இருக்குது, ஒரு பெரிய கெட்டப் போட்டு நடிக்கிறது எல்லாருக்கும் அமையாது, அது ஒரு ப்ராஸ்தட்டிக்ஸ் போட்டு நடிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்குது. ஸோ பர்ஃபெக்டாக அமைஞ்சிருச்சுன்னா அந்த லுக்கும் அந்த கேரக்டரில் ஈஸியாக போயிடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து மதுரை பக்கமோ அந்த மதுரை ஸ்லாங்கோ பாரதிராஜா சார் படம் பண்ணனாலுமே எல்லாமே தேனி பக்கமோ கம்பமோ எல்லாம் வந்து அந்த லாங்குவேஜ் ஸ்லாங் அவங்களுக்கு தெரியும். அண்ட் சிவகுமார் தி டைரக்டர் ஆல்சோ வெரி டெடிக்கேட்டடாக தெரிஞ்ச அந்த பையன். ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் டைரக்டராக இருந்தாலும் அந்த சப்ஜெக்டை டீப்பாக சொல்லும் போது நான் சொன்னேன், இது வந்து டைட்டில் ரோல், அதாவது சிவகார்த்திகேயன் தயாரிக்கும் ராதிகா சரத்குமார் நடிக்கும் போடுறது எவ்வளோ பேருக்கு வரும். தென்றல் சுடரில் வந்து முதல் பாட்டி போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோயின் பேரை முதல்ல போட்டு நடிக்கும் ஞானம் போடுறதில்ல, அந்த ஒரு வாய்ப்பு அதில் இருந்துச்சு. ஸோ அந்த வாய்ப்பை பற்றி நான் பேசாட்டி கூட இது உண்மையிலே ஒரு நல்லா இருக்கும் அந்த படம், கண்டிப்பாக யூ ஷுட் டூ இட் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க கால் தான், நான் வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது அவங்கள. தென் பண்ணாங்க. பண்ண பிறகு படம் பார்த்தது என்ன சொன்னாங்களோ, என்ன மாதிரி இம்பேக்ட் இருக்கணுமோ அந்த இம்பேக்டை நான் பார்க்க முடிஞ்சது. காரணம் நானும் கமல்ஹாசன் அவர்களும் சிவகார்த்திகேயன் அவர்களும் உட்கார்ந்த படத்தை பார்த்தோம். உண்மையிலே நான் சொல்லுவேன், ஒரு எங்களுடைய பார்வைக்கு எக்ஸ்ட்ராடனரியாக இருந்தது. எக்ஸ்ட்ராடனரியாக இருந்ததுன்னு சொல்லும் போது 20ஆம் தேதி ரிலீஸ்ன்னு சொல்லிட்டு 27க்கு நாங்கள் ஆழியை தள்ளணும். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை தள்ளி 27ஆம் தேதி ஆழியோட வராங்க. அதுதான் கேட்கலான்னு நீங்கள் ராதிகா சரத்குமார் மோதன்னு போடுறதுக்கு ஒரு செய்தி வந்து விட்டது. என்னை பொறுத்த வரைக்கும் அது டிஃப்ரெண்ட் ஃபிலிம். இதான் சொன்னேன், இது ஒரு ஆர்டிஸ்டிக் கைண்ட் ஆஃப் அப்ரோச், அது கமர்ஷியல் கைண்ட் ஆஃப் அப்ரோச், பட் வித் அ கிரேட் மெசேஜ். அதுலேயும் இதில் வந்து மெசேஜ் இருக்குது, பட் இட்ஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மெசேஜ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.